ஹாய் ஹலோ. ஸோ குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு கமெண்ட் பார்த்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் டவுட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு தனித்தனி வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் இப்போது இன்றைக்கி பார்த்தது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், மற்ற கண்ட்ரியில் இருந்துட்டு நம்ம இங்கே எதுக்கு வரலாமா, நியர்பை யூரோப் கண்ட்ரிலேருந்து வரலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஸ்திரியா, போலாண்ட், அப்புறம் நெதர்லாண்ட், டென்மார்க் இந்த மாதிரி எங்கேயாவது கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ யூரோப் விசா வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் இங்கே வரலாம், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ யூரோப் விசாங்கிறது ஒன்று தான், அதை வச்சு நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். இன்னொருத்தவங்க வந்து கவர் லெட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது என்னங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கவர் லெட்டர் வந்து நம்ம விசா ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறப்போ கொடுப்போம். ஸோ அதனால் அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இது வந்து ஏன்ட்டு அந்த டவுட் கேட்டவருக்காக நான் போட்டிருக்கேன். நியர்பை யூரோப் கண்ட்ரியில் இருந்துட்டு இங்கே வர முடியுமா அப்படின்ட்டுன்னு. டெஃபினட்டாக வரலாம். ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் விசா இதை வச்சுட்டே வந்துட்டு போகலாம். பட் ஆனால் அது ஒன் டே விசிட் அந்த மாதிரி ஒரு சம் பர்மிட்ஸ் இருக்கும் அதுக்கு, அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் போலாண்டில் இருக்கீங்க, ஜெர்மனில் இப்போ திடீர்னு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த விசா வச்சுட்டே வரலாம். அந்த ஜெர்மன் இதுக்கு நீங்கள் போலாண்டுக்கு வந்துருக்கிற விசா வச்சுட்டு நீங்கள் இங்கே ஜெர்மனில் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெர்மன் கண்ட்ரிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது. நமக்கு இந்தியாவிலேருந்து வரும்போது யூரோப் விசா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது இந்த யூரோப்புக்குள்ளேயே நம்ம மாறி போகிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் ஃப்ரான்ஸ் போனப்போ கூட யாரும் எதுவுமே கேட்கல. பாஸ்போர்ட் கேட்பாங்க, மற்றபடி மட்டும் விசா அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதுலேயே வந்து பிரிண்ட் ஆகி தான் வந்துருக்கும் நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம் என்னதுன்ட்டுன்னு. ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு விசா ப்ராப்ளம் வந்து இது இருக்காது யூரோப்புக்குள்ளே. பட் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இப்போ நான் போனது வந்து ஒன் டே தான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் நான். ஸோ அதனால் எனக்கு பெருசாக எதுவும் இஷ்யூ இல்லை. பட் வந்து ஒரு லிமிட், ஒரு 30 days என்னமோ தான் நம்ம வந்து வித்தவுட் விசா எல்லா ஊர்லேயும் இருக்கலாம். அதாவது இப்போது நீங்கள் ஜெர்மனுக்குன்னு விசா என்கிட்ட இருக்குன்னா நான் ஜெர்மனில் எத்தனை நாள் வேணால் இருந்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் போலாண்டு விசா வச்சுருந்தீங்கன்னா ஜெர்மன் வரும்போது ஒர்க் வாங்கிட்டிங்கன்னா இங்கே வந்து மாற்றணும், அவ்வளோதான். விசாவில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, மற்றபடி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. டெஃபினட்டாக இருக்கலாம். நம்ம தனியாக இதுக்குன்னு ஒரு இது விசா எடுக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட யூரோப் விசா இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் இங்கே வரலாம். ஸோ இதுதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கவர் லெட்ரு விஷயம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த கவர் லெட்ரு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கும். அது வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ காஸ். நாங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் இப்போ பார்க்குறேன், நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ காஸ் உங்கள் சப்போர்ட்கெலாம். ஸோ நம்ம பேஜை லைக் பிடிச்சிருந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை கரெக்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு போடுங்க, நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ். பாய் பாய்.